அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கக்கூடியது திரிகோண ஆசனம். திரிகோண ஆசனம் என்ற யோகாசனத்தை பற்றி இன்று காண இருக்கின்றோம். எனது பெயர் ஸ்ரீ சரவணாதேவி, புதுக்கோட்டையிலிருந்து. திரிகோண ஆசனத்தை முக்கோண ஆசனம் என்றும் கூறுவர். இந்த ஆசனம் செய்வதன் மூலமாக முதுகுத்தண்டு, இடுப்பு எலும்பு தசைகள், நரம்புகள் வலுவடையும், உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மேலும் இடுப்பு பிடிப்பு, வயிற்று வலி பிரச்சனைகளையும் குணமாக்கும். இதை செய்யக்கூடிய செய்முறைகளை முதலில் பார்த்திருவோம். தரையில் கால்களை அகலமாக விரித்து நேராக நிற்கவும், மூச்சை உள்ளே இழுத்து கைகளை பக்கவாட்டில் தோள்பட்டைக்கு நேராக வைக்கவும். மூச்சை வெளியேற்றவாறு வலது கையை வலது பாதத்தை நோக்கி கொண்டு செல்லவும். இடது கையை மேலே நோக்கி உயர்த்தவும். இப்போது உங்கள் உடலை ஒரு முக்கோண வடிவில் வளைக்கலாம். இந்த நிலையில் சிறிது நேரம் இருந்து மூச்சை உள்ளே இழுத்தவாறு பழைய நிலைக்கு வரவும். இதேபோல் இடது பக்கமும் செய்யவும். இதுதான் நம் திரிகோண ஆசனத்திற்கான செய்முறை. இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று பார்த்தால், நரம்பு மண்டலத்தை சீராக்கும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். முதுகுத்தண்டு, இடுப்பு எலும்பு தசைகள், நரம்புகள் வலுவடையும். புத்துணர்ச்சியும் உடலுக்கு கொடுக்கும். இடுப்பு பிடிப்பு, வயிற்று வலி பிரச்சனைகளையும் குணமாக்கும். செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும். உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கும். தோள்பட்டை மற்றும் கழுத்து வலிகளை குறைக்கும். உடல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். சமநிலையை மேம்படுத்த உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். இதனால் இந்த திரிகோண ஆசனத்தை அனைவரும் செய்து இந்த பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.